நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி மசாலா பேஸ்ட்டை வச்சு ஒரு அமேசிங்கான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேவரட் சேனல் ஆச்சி நெக்ஸ்ட் இன் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு பிரியாணி தான். பிரியாணி சொன்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா அதில் உள்ள ஃப்ளேவர்ஸோட மேஜிக் தான். 1000 தடவை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிச்ச டிஷ்னா பிரியாணி தான். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா டைப் பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். அதுலேயும் ஹைதராபாத் பிரியாணி பற்றி சொல்லவே வேணாம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நிசாம் குக்கிங்கில் இருக்கிற ஸ்பைஸ் அண்ட் மீட் மேஜிக் மாதிரி நம்ம வீட்லையும் இப்போ எல்லாமே செய்யலாம், ஈஸியாக செய்யலாங்க. அதுக்காக தான் நம்ம ஆச்சி மசாலா ஹைதராபாத் பிரியாணி மசாலா பேஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான டிஷ்ஷையும் ஈஸியாக செய்கிறதுக்காக தான் நம்ம ஆச்சி மசாலா நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டாக இருக்காங்க. இப்போ ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு எப்படி பிரியாணி பண்ணுறதை பார்க்கலாம். ஹைதராபாதி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி ஹைதராபாதி பிரியாணி மசாலா பேஸ்ட், ஆச்சி கீ 50 ml, சிக்கன் 750 கிராம், பாஸ்மதி ரைஸ் 500 கிராம், வாட்டர் தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு, கொரியாண்டர் லீவ்ஸ் டு கார்னிஷ், மின்ட் லீவ்ஸ் டு கார்னிஷ். இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி மசாலா பேஸ்ட்டை வச்சு ஒரு அமேசிங்கான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ ஹெவி பாட்டம் வெசல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரைஸ் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். 500 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். வாட்டர் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹைதராபாத் பிரியாணி மசாலா பேஸ்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். பேக் 1ல் ஸ்பைசஸ் இருக்குது, இதை நான் வாட்டரில் ஆட் பண்ண போகிறேன். நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் இதில் கொடுத்துருக்காங்க. பேக் 1ல் நம்ம வாட்டரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு, நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 500 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸை அரை வேக்கடலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை ஆஃப் குக்கில் ஸ்பைசஸோடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். 750 கிராம் சிக்கனில் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஆச்சி மஞ்சத்தூளை வச்சு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி மசாலா பேஸ்ட்டை வச்சு சிக்கனை மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சிக்கனில் மசாலா பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா மசாலா சிக்கனுக்குள்ளே இறங்கும், நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிரியாணி மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணிக்கலாம். கீ தேவையான அளவு எடுத்துக்கலாம். சுத்தமான ஆச்சி நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஊற வச்ச சிக்கனை இதில் போடலாம். இந்த கீயோட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்கன் வேகணும், ஸோ அதனால லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் வெந்திருக்கும், இதை பாதி எடுத்து வச்சிடலாம். பிரியாணி மசாலா பேஸ்ட் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கு, ஸ்மெல்லிலே தெரியுது நல்லாவே. ஹைதராபாத் மெத்தடில் பண்ணுறதால இப்போ நான் கொஞ்சம் கிரேவியை எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ஃப்ளேவராக இருக்குது, நல்ல ஸ்மெல்லு வருது. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லேயரிங்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கார்னிஷ் பெப்பர்ஸ்க்காக கொத்தமல்லி அண்ட் புதினா போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த லேயருக்கு ரைஸ் போட்டுக்கலாம் மேலே. கடைசியாக சுத்தமான ஆச்சி நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். பிரியாணியை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் தம் பண்ணிக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு டவுட்டாக இருந்தது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு QR கோடு இருக்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதுக்குரிய ரெசிபி வந்துடும். அதை பார்த்தே நீங்கள் பிரியாணி குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மசாலோட ஃப்ளேவர் வந்து சிக்கன் நல்லா தெரியுது, சூப்பராக இறங்கியிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆச்சியில் இல்லாத ப்ராடக்டே இல்லை. ஆச்சி பிராண்டுக்கு இணையாக எதுவுமே இல்லை. ஆச்சி ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம். www.achifoods.com வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஆஃபர் இருக்குது. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஆச்சி ப்ராடக்ட்டை மறக்காமல் வாங்கி வீட்டில் ஃபுட்டை சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம். உங்கள் ஆச்சி மசாலா. இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.achifoods.com.